இப்போ மஷ்ரூம் அண்ட் கேரட் பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன். அது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பிரியாணி பாட்டில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சூடாக்கிட்டு அதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அன்னாச்சி பூ இருந்தால் அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அன்னாச்சி பூ இல்லை, அதனால் நான் இதில் சேர்க்கலை. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 3 பச்சை மிளகா, அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அரைச்சி போடனாலும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை. நல்லா வெங்காயம் பச்சை மிளகா வதங்கின அப்புறமா அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சி நான் சேர்த்துருக்குறேன். அது நல்லா பச்சை வாசனை போன பிறகு ஒரு தக்காளி பழம். இப்போ நான் பண்ணுறது வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கான அளவில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த அளவு தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ 1 கை புதினா மல்லி ரெண்டுமே சேர்த்து 1 கை தான் எடுத்துருக்கிறேன். அது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 100 கிராம் மஷ்ரூம், 100 கிராம் கேரட், இது எல்லாத்தையும் கலந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே நான் இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் இருக்கிறதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு நான் 1.5 டம்ளர் அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். பாஸ்மதி ரைஸ்க்கு 50 ml தயிர். இது எல்லாம் நல்லா கொதித்து வந்த அப்புறமா அது ஏற்கனவே நான் 1/2 hour ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ அரை வேக்காடு வெந்துருச்சு ரைஸு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இதில் தம் போடணும். நான் எப்படி தம் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து இதில் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல்லை காய வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிட்டு அந்த பிரியாணி பாட்டை தூக்கி அதில் வச்சுட்டு ஒரு 10 minutes வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி இப்போ நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா கையில் ஒட்டாமல் அப்படி ஸ்டிக்கியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்.